அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் தான் வந்து கோலம் போட்டேன். சரி, பாப்பா தூங்கிட்டு இருந்தா அவளையே நம்ம தொந்தரவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே ஒரு சின்ன கோலத்தை ஒன்று போட்டு விட்டேன். அப்புறம் பெரிய கோலமும் போடுவேன். பொங்கல் டைமில் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுவேன். அப்போ வந்து பாப்பாவோட உதவியோடு போடுவேன். அப்போ வீல் சேரை கொஞ்சம் சுற்றி சுற்றி போடணுமா, கோலம் மாவுலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். இந்த மாதிரி டைமில் வந்து அவளை சில சமயம் தூங்கிட்டு இருந்தானா அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு நானே இந்த மாதிரி சின்ன சின்ன கோலம்லாம் ஏதோ அந்த வீல் சேரை சுற்றாமல் அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு எந்த மாதிரி கோலம் போடணுமோ அந்த மாதிரி கோலத்தை ஏதோ ஒன்று போட்டு விட்டுருவேன். கோலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சரி, எப்படியோ ஒன்று கோலம் போட்டால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டேன். அப்புறம் காலையிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து கம்பு ரொட்டி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் வந்து கம்பெல்லாம் அரைச்சி அப்புறம் வந்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து கம்பு ரொட்டிலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் கம்பு ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.